காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன். நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கோலம் போட்டு பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணோம். காம்படிஷனும் வச்சுருக்காங்க, பொங்கல் எப்படி வந்திருக்கு, கோல காம்படிஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் ஷோவும் நடத்துனாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஹார்வெஸ்ட் டேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மஸையும் சன் கார்டன் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதை ரெண்டுத்தையும் மதித்து நம்ம இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுல இந்த காலேஜ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக வச்சுருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவசாயத்துக்கு என்ன சொல்கிறேன், விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு இந்த டேக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. 6 மாதம் 8 மாதம் வந்துட்டு அவங்க பயிர் வச்சு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்தால் கூட அது எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு நெல் விதைச்சு அதை பயிர் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டே அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. இதுக்கப்புறம் தான் அவங்க ப்ராஃபிட்டே பார்க்க போகிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப நல்லபடியாக இருக்கணும், விவசாயம் மதிக்கிறதுக்காகவே இந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். என் பேர் திவ்யதர்ஷினி. நான் வந்து டெக்ஸ்டைல் அப்பேரல் டிசைன் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றதே வந்துட்டு பெருமைப்படுத்துறதுக்காக தான். இப்போ வர என்ன ஆகுதுன்னா, முன்ன எல்லாம் எப்படி சொல்றது, இப்போ நம்ம ஒரு ரோட்ல போறோம்னா அதுல முழுக்க அந்த வயல்லாம் பார்க்க முடியுது. ஆனா இப்ப என்னன்னா அதெல்லாம் சுத்தமா இருக்கிறதே இல்லை. வந்து அந்த ஃபார்மர்ஸ் அந்த லேண்ட் எல்லாமே வந்து விற்கப்படுது. பில்டிங் கட்டிடுறாங்க. எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஃபுட்டும் ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. நம்ம அது ரொம்ப தவிர்த்தே ஆகணும். அளவா சாப்பிட்டு எப்படி சொல்றது, ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. நம்ம அதை எவ்வளோலாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அவ்வளோ இது பண்ணி அதை அறுவடை பண்றாங்க. ஆனா வந்து மக்கள் நிறைய பேர் வந்துட்டு அதை சாப்பாடை வந்து சாமியாவே பார்க்காம சரி அளவா வாங்கிட்டு அதை உபயோகம் பண்ணிட்டு அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். சும்மா எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தானே அதை இது பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு இன்ஃபன்ட் ரபினா. நான் இங்க சர்தார் வல்லபாய் பட்டேல்ல ஃபைனல் இயர் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் படிக்கிறேன். ஸோ எங்கள் காலேஜில் இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன். ஸோ எதுக்காண்டி நாங்கள் எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்துட்டு இவ்வளோ பெருசாக நடத்துகிறோம் அப்படின்னா, எங்கள் காலேஜில் வந்துட்டு எல்லா ஸ்டேட்லேருந்தும் இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே படிக்கிறாங்க. அஸ்ஸாமில் இருந்து நாகாலாண்ட்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளோட தமிழ் கல்ச்சர் தெரியுன்ற காரணத்துக்காண்டி நாங்கள் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் இவ்வளோ கிராண்டாக இங்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி வந்துட்டு நார்த் இண்டியன்ஸ்க்குலாம் வந்துட்டு அவங்க யூஸ்வலாக சாரி இந்த மாதிரி கட்டியோ பொங்கல் இப்படி வெளியே வச்சோ யாருமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் பயங்கர ஹாப்பி. இங்கே வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாரும் சாரி கட்டி வேஷ்டி சட்டை, இந்த பசங்களாம் யாருமே வந்து வேஷ்டி சட்டைலாம் கட்டினதே கிடையாது. ஸோ அவங்க கட்டி வரும்போது அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கு, பார்க்குற நம்மளுக்கும் இன்னும் சந்தோஷமா இருக்கு. मेरा नाम मधुर भारद्वाज है. मैं इधर 3rd BBA में पढ़ती हूँ और मैं दिल्ली से हूँ. तो हम लोग यहाँ पर पोंगल, मेरे को 3 साल हो गए यहाँ पे रहते और ये मेरा आखिरी साल है पोंगल सेलिब्रेट करने का. इसके लिए मैं ज्यादा एक्साइटेड थी क्योंकि ये मेरा लास्ट ईयर था और यहाँ पर मुझे इस चीज के लिए मजा आता है क्योंकि सारा ही कॉलेज, सारे ही लोग एक साथ जमा हो जाते हैं. हम लोग सब अच्छे से सेलिब्रेट करते हैं, सबके साथ बैठ के पोंगल खाते हैं, रंगोलियां बनाते हैं, डांस करते हैं. तो इस चीजों के लिए मुझे बहुत मजा आता है. तो मैं सबको बस यही बोलूंगी कि पोंगल की बहुत बहुत शुभकामनाएं. और मुझे एक लाइन मेरी फ्रेंड ने सिखाई थी, इनिये पोंगल नल वार्तिकल. പേര് അന്നാമിയ. ഞാൻ കേരള കൊച്ചിയിൽ നിന്നാണ് വരുന്നത്. ഞങ്ങളിവിടെ എല്ലാവരുമായിട്ട് ഹാപ്പി ആയിട്ട് പൊങ്കല് നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ ഇവരുടെ ട്രഡീഷനും കാര്യങ്ങളൊക്കെ നമുക്ക് കാണിച്ചു തന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. എങ്ങനെയാണ് ഫാമേഴ്സിന്റെ ആ ടൈമിലുണ്ടായിരുന്ന കാര്യങ്ങളും എല്ലാം നമുക്ക് ഇവിടെ കാണാനും പറ്റി. എല്ലാവരും പൊങ്കലൊക്കെ ഉണ്ടാക്കി നല്ല ഹാപ്പി ആയിട്ട് നല്ല ഒത്തൊരുമയോടുകൂടിയായിരുന്നു എല്ലാവരും ചെയ്തുകൊണ്ടിരുന്നത്. പിന്നെ ഞങ്ങളുടെ കോളേജിലാണെങ്കിൽ പല സൈഡിൽ നിന്നുള്ള ആൾക്കാരൊക്കെ ഉണ്ട്. അപ്പോൾ നോർത്ത് ഇന്ത്യൻസ്, സൗത്ത് എല്ലാവരും കൂടി കമ്പൈൻ ചെയ്തെന്നാണ് നമ്മളിവിടെ പൊങ്കലൊക്കെ സെലിബ്രേറ്റ് ചെയ്തത്. അപ്പോൾ ഹാപ്പി പൊങ്കൽ.